அவங்க வந்து போயிட்டு போற செலவு ரொம்ப அதிகமா. ஆமாண்ணா, நீங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும். அவங்க வந்துட்டு போட்டு ரொம்ப செலவு. அப்புறம் சாப்பாடுலாம் போட்டீங்க, முருங்கா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா என்ன ஒரு குறை, பொங்கல்ல முருங்கா இல்ல. ஆனா பொங்கல்ல முருங்கெல்லாம் போட மாட்டேங்கண்ணா. தம்பி நீ ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன், நீ என் படம்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஐயோ, உங்க அப்பாவை கேட்டுப்பாரு, அவருக்கு தெரியும் என்னை பத்தி, என் சமாச்சாரத்தை பத்தி அவருக்கு தான் தெரியும். கரெக்ட் தானே. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போக்கிரி பொங்கல் மட்டும் தானே. ஐயோ என்னால உன் தொல்லை தாங்க முடியல. இதுக்கப்புறம் என் வாதியார் வருவாரு, அவர் பார்த்துப்பாரு உன்னை. வாத்தியாரா? யார் அவர்? ஸ்கூல் வாத்தியார் நினைக்கிறேன். அப்படி இல்லை இந்த கம்பு சுத்துவார் வாத்தியாரு. வணக்கம். என் ரத்தத்தின் ரத்தமே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வாழும் ஜப்பான் மக்களை பார்ப்பதில் மற்றும் ஒரு மகிழ்ச்சி. இது ஒரு சந்தோஷம். இந்த பொங்கு பானையில் இரட்டை இலை வைத்துள்ளார்கள். வாத்தியாரே, அது ரெட்டை இலை இல்ல, மஞ்ச கொத்து. அப்படியா? மச்சிகாய மாஸ்டா தாயோ சா மாத்தானே. எம்ஜிஆருக்குலாம் நம்மளால கவுண்டர் கொடுக்க முடியாது. ஆனா அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் பேசுறதுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து வராரு போல இருக்கு. கொஞ்சம் பார்ப்போம், யார் தான் வராரு பார்ப்போம். ஏப்பா கொஞ்சம் இன்னும் பத்திரமா வாங்க தலைவரே, வாங்க. வணக்கம். தமிழ் தாத்தா அவர்களே, மிக்க நன்றி வந்ததுக்கு. அன்பிற்குரிய தமிழ் அறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களே, முழுமதியின் அங்கத்தினரே, இந்த பொங்கல் விழாவினை கொண்டாட கூடியிருக்கும் நண்பர் கூட்டமே, குழந்தை செல்வங்களே, என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள், உழவர் திருநாள் மற்றும் புதிய பரிமாணம் கொண்ட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதலமைச்சராக இருந்தபோது தை திருநாளை புத்தாண்டாக அறிவித்தேன். நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டீர்கள், கொண்டாடி மகிழ்ந்தீர்கள். இதை கண்டு நான் மனம் மகிழ்ந்தேன், உள்ளத்தில் ஊக்கம் கொண்டேன், இன்பக் கடலிலே நீந்தினேன். ஆனால் இந்த அம்மையாரின் ஆட்சியிலே நீங்கள் அனைவரும் மறந்துவிட்டீர்கள். இதை நான் எதற்காக செய்தேன் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் மொழிக்காக, தமிழருக்கு புத்துணர்வு அளிப்பதற்காக, பொங்கல் கொண்டாட்டத்தின் முக்கியத்துவத்திற்காக என்பதை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், காட்சிகள் மாறும், கட்டாய சட்டமாக்குவோம். ஜப்பான் நாட்டிலே நீங்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாடுவதை கண்டு காணும் போது தற்சமயத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். அந்த மன அழுத்தத்திற்கு மருந்தாகவும் என் உடலுக்கு உறுதியாகவும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை காணுவதில் நான் உறுதி கொண்டுள்ளேன். எப்போதும் சமீப காலமாக சக்கர நாற்காலியிலே அமர்ந்து உரையாற்றுவது வழக்கம், இடம்பெயர்வதும் சக்கர நாற்காலியிலே. ஆனால் இன்று உங்கள்